சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிடங்களாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேசுறதில்ல, ஒருவேளை இந்த மாலை பொழுது நான் பேசி முடிச்ச பின்னாடி அல்லது நாம் பேசி முடித்தது பின்னாடி நீங்கள் வாங்க போகின்ற விருதுகள், பதக்கங்கள் உங்களை உற்சாகப்படுத்துவதாக அமையும் என்பதில் சிஸ்டர் ஆமா அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் அருள் சகோதரி சிரிக்கிறாங்க. என வாங்க போகின்ற விருதுகள் நிச்சயமாக நம்முடைய வியர்வைக்கு எடுக்கப்படுகின்ற விழா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி இன்றைய தினம் நம்முடைய தமிழக மக்கள் மனங்களில் மட்டுமல்ல, இந்திய மக்கள் மனங்களில் மட்டுமல்ல, உலக மக்கள் மனங்களில் என்றும் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர், தன்னலமற்ற ஒரு தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த வள்ளல், முதல்வர், ஏழை பங்காளர், இப்படி ஒரு தலைவரை நாடு பார்த்ததுண்டா என்று எத்தனையோ கேள்விகள் கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அமைந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். அவருக்கு புகழாரம் சூட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சில நிமிடங்கள் இங்கே அரங்கேறப் போகின்றன. ஒருவேளை அந்த நிமிடங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நாம் காற்றில் பறக்க விடுவோமா என்று பார்த்தால் நிச்சயமாக அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அங்கெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு அவரை பற்றி ஒரு சில பகிர்வுகள், அந்த பகிர்வுகள் அனைவருக்கும் தெரிந்த பகிர்வுகளாக கூட இருக்கலாம். அது மாற்று கருத்து அல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பெருந்தலைவை பற்றிய ஒரு விஷயங்கள். அவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தமிழகத்தில் பிறந்தது நாமெல்லாம் ஒரு கொடுத்து வைத்த ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழகம் மீண்டும் அப்படி ஒரு தலைவரை சந்திக்குமா, இந்த இந்தியா மீண்டும் அப்படி ஒரு தலைவரை சந்திக்க முடியுமா, இந்த உலகம் மீண்டும் அப்படி ஒரு தலைவரை சந்திக்க முடியுமா என்கிற கேள்விக்குறிக்கு மத்தியிலே ஒரு விடையாக என்றும் நீங்காத ஒரு விடையாக நம்மிடையே இன்றும் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். அப்ப ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் உண்டு. அப்ப ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியாக, ஆளுமை மிக்கவராக, ஒரு பெரிய படைபலம் மிக்கவராக அவர் வருகின்ற பொழுதே மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம் என்பது அங்கே கொப்பளித்துக் கொண்டிருக்கும். இன்றைக்கெல்லாம் நாம் தலைவர்களை பார்க்கின்றோம். ஒரு சிறிய தலைவராக இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம், அவங்க வருகின்ற போது ஒரு பெரிய பட்டாளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அணிவகுத்த கார்கள், இப்படி எல்லாம் நம்ம எவ்வளவு மிகப்பெரிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனா அந்த சூழல்களுக்கு மத்தியில அடடா இப்படி ஒரு தலைவர் இருந்தார், ஒரு எளிமையின் ஒரு உறைவிடமாக. ஆளுமை என்பது நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்களோடு பிறந்த ஒன்றுதான். எதையுமே ஆளுமை திறனோடு அணுகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாங்கு அவரிடம் இருந்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தது, ஒரு உணர்வு இருந்தது, ஒரு உணர்ச்சி இருந்தது அவருக்கு. ஆனா இன்றைக்குமே அவரிடம் ஒரு ஆடம்பரம் என்பது இல்லை. வழக்கமா நம்ம எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல அல்லது ஒரு ஸ்கூல்ல இல்ல ஒரு காலேஜ்ல அல்லது ஒரு தொழில் நிறுவனத்துல நாம் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனசுல எங்கேயாவது மனதினுடைய அடி ஓரத்தில் நமக்கு ஒரு லேசா ஒரு திமிர் என்பது ஒட்டி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இது யாருமே மறுக்க முடியாது. ஒரு குடும்ப தலைவி என்று சொன்னா கூட அந்த அந்த பெண்ணுக்கு லேசா ஒரு அடி மனசுல ஒரு கர்வம் என்பது, லேசா ஒரு திமிர் இருக்கும். ஒரு தலைவனை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாளைக்கு நம்முடைய அலுவலகத்துக்குள்ள போக போறோம். யாராவது நம்ம பார்க்க வராங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், அவங்கள பார்க்க முடியாது, அனுமதி கிடையாது. எத்தனை வார்த்தைகளால் நம்ம அவங்கள துரத்துறோம். அல்லது நமக்கு சரிசமமானவர்களை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறோம். எத்தனை ஒரு கோட்பாடுகள் நமக்குள்ள வச்சிருக்கிறோம். ஒரு மேல்தட்டு, கீழ்த்தட்டு அப்படின்னு சொல்லி எத்தனையோ தட்டுகளை எல்லாம் நம்ம வச்சுட்டுதான் ஒரு மனுஷன் நம்ம சந்திக்கிறோம். ஆனா கர்ம வீரர் காமராசர் அவர்கள் சிறு குழந்தைகள் கூட எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார். வழக்கமா நம்ம
நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு எந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸை பார்த்தாலும் நம்ம பயந்துருவோம், அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபுளுயன்ஸோட ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா எந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அல்லது எந்த ஒரு யாராவது வந்து பின்னால வந்து ஒரு கையூட்டு கொடுக்கிறேன் அல்லது ஒரு ஆட்களை தெரியும் என்று சொல்லி அணுகிறேன் அப்படின்னு சொன்னா அவற்றுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு விதி விலக்கா யாரும் கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி, அப்ப எளிமையாக அணுகுகின்றவர்களுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருந்தவர். அது சிறு குழந்தைகளாக இருந்து அணுகலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்து அவரை அணுக முடியும், சாதாரண ஒரு கட்சி தொண்டனாக இருந்து கூட அவர்களை வந்து வீட்டு விசேஷங்களுக்கு அவரை வந்து இன்வைட் பண்ண முடியும். ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு தொண்டன் கூப்பிடுறான்னா கூட முதலாளா வந்து போய் நிற்கக்கூடியவராக இருந்திருக்காரு. ஆனா இப்படி எல்லாம் ஒரு தலைவரை வந்து நம்ம பார்க்க முடியுமா? இந்த நாடு வந்து மீண்டும் கர்மவீரர் காமராசர் போல வந்து ஒருவரை பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனா அது முடிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, முடியாதது நம்முடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் வந்து போகக்கூடிய பாதையில் வந்து பார்க்கிறாரு, பள்ளி செல்லாத பிள்ளைகளை பார்க்கிறார். அப்ப பள்ளி செல்லாத பிள்ளைகளை பார்க்கின்ற போது எல்லா தலைவர்களை போல சரி இது நம்ம தலையெடுத்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பதில் வச்சிருப்போம். என்ன பதில் வச்சிருப்போம்? இவன் ஏன் படிக்கல அப்படின்னா அவன் தலையெடுத்து படிக்கல, இல்ல அவன் வந்து சாதியால வந்து அவன் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கான் அல்லது பிற்படுத்தப்பட்டிருக்கான், அதனால அவனுக்கு படிக்க முடியாம போச்சு, அது அவனுடைய ஃபேட் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா கர்மவீரர் காமராசர் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய. அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா வெளியே பார்த்தா ஐயோ பாவம் என்று அழகாக சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. யாராவது வராங்கன்னா அந்த நேரம் கையில் இருக்கக்கூடிய காசு கொடுத்தாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா கல்வி என்பது ஒரு அறிவாயுதம். அப்ப அந்த அறிவாயுதத்தை எடுத்து இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்பிய ஒரு உத்தம தலைவர் யார் அப்படின்னா பெருந்தலைவர் தான். அருமை கருதி வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பேச வேண்டாம், பேச்சை குறைத்து விட்டு செயலை வந்து இன்னும் ஊக்கப்படுத்துவோம். அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து தேசிய உரிமை கலை பண்பாட்டு கழகத்தினுடைய இன்விடேஷன் கிடைச்சு வந்திருக்கீங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த சார் வந்து எஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி நம்மள தெரியும்? அப்பா இப்பதான்ப்பா இந்த ஆளு கொஞ்சம் யதார்த்தமா வந்திருக்கிறாரு, இது வரைக்கும் அப்படியே போட்டு கட்டிச்சு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து பாருங்க இப்பதான் சிரிக்கிறாங்க. அந்த இது வரைக்கும் கட்டிச்சுட்டு இருந்தாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய அப்பாவோட கேட்பாங்க, அப்பா தாங்க முடியல டேடி, ராஜா சார் அவ்வளவு நல்லா பேசுறாரு அப்படின்னா, இல்ல அவ்வளவு ரொம்ப எப்பதான் இதை நிறுத்துவாருன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடியவங்க. ஏன்னா ஒருவேளை நானும் வந்து ஒருவேளை ரொம்ப இப்ப வந்து ஒரு கேள்வி வந்து என்பது இருக்கும், இந்த தேசிய உரிமை கலை பண்பாட்டு கழகம் நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சரல் அகாடமி வந்து நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாங்க? நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல அங்க வந்து நம்ம ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறோம், அதே போல திருச்சியில வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இந்த பீக்ஸ் என்கிற இதழுக்கு வந்து நம்மளை எப்படி தெரியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப இத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்காங்க, அதே போல பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்காங்க. இவங்க வந்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தரமாக நியாயமாக, ஏன்னா இன்னைக்கு கர்மவீரர் காமராசருடைய நினைவை வந்து நம்ம போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவருடைய புகைப்படத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கண்டிப்பா வந்து பொய் பேச மாட்டோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, உண்மையை மட்டுமே பேசுவோம். அப்போ வந்து ஒரு யதார்த்தமாக நன்றாக பணிபுரியக்கூடிய சமூகத்துக்கு பயன்படக்கூடியவர்களை வந்து அவருடைய பெயர் பட்டியல் வந்து இங்க வரும், எங்களுக்கு சென்னைக்கு வரும். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நீதியரசர் தலைமையில வந்து உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு கமிட்டியில உங்களுடைய பெயர்களை எல்லாம் வச்சு விவாதம் பண்ணி இவர்களுடைய பணிகள் எல்லாம் செம்மையான பணிகள் தானா, உண்மையான பணிகள் தானா, தரமான பணிகள் தானா அப்படின்னு சொல்லி பரிசோதனை செய்து அதற்கு பின்னால் வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்து உங்களுடைய ஒப்புதல் கிடைத்த பின்னாடி உங்களை பற்றிய சுய விவர குறிப்புகளை எல்லாம் வந்து நம்முடைய பீக்ஸ் மேகசின் இதழில் வந்து பதிவு செய்யப்பட்டு அது வந்து இந்த உலகிற்கு பறைசாற்றப்படுகிறது. இதுதான் இதனுடைய செலக்ஷன் ப்ரொசீஜர். சின்ன பிள்ளைங்க என்ன சார் வந்து ரொம்ப கடுமையான தமிழ்ல பேசுற பாதி வந்து புரியவே இல்லையா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். சோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், we are collecting details from maybe from Chennai to Kanyakumari, all around the districts. அப்ப இங்க வந்து நமக்கான ஒரு கமிட்டி இருக்காங்க, பேனல் இருக்காங்க. the panel members they scrutinize all the application forms. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், finally we may conclude the final winners or maybe the invitees or awardees. அவங்கள வந்து நாங்க அதுக்கப்புறம் வந்து scrutinize பண்ணி வந்து then only we may call you in person அப்படிங்கிற or through by the post அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர். அப்ப நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்படலாம். ஓ அப்ப நாங்க வந்து ஆஃப்டர் த ஹார்ட் செலக்ஷன் ஒன்லி we come across this show அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பெருமை என்பது நீங்க இது பண்ணலாம்.
சரி, இந்த அமைப்பு என்பது எத்தனை, ஏதோ நேத்தைக்கு நம்ம வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அழகா மழை பெய்யுது. வரலாறு என்பது பாத்தீங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க போய் பார்க்கணும். அப்ப அந்த பழைய புகைப்படங்கள், அதை பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்களுடைய வெப்சைட்ல வந்து நீங்க பார்க்க முடியும். ஏன்னா எல்லா போட்டோஸையும் எல்லா தகவல்களையும் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் நாங்க வந்து பண்ணிருக்கோம். அதுல வந்து நீங்க பார்க்கலாம், நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம், அவர் கலந்து கொண்ட விவரங்கள் இருக்கும். அதே போல நடிகர் திலகம் அவர்கள் கலந்து கொண்ட விவரம், இப்படி எவ்வளவு, வைஜெயந்தி மாலாபாலி அவர்கள், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். எதற்காக வந்து நட்சத்திரங்கள் பேராக சொல்றேன் அப்படின்னு சொன்னா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த லேட்டஸ்டா வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து வந்திருக்காங்க. அதே போல சக்தி, இன்னும் எவ்வளவு பேர், ஸ்னேகா, ராதா ரவி அவர்கள், இப்படி எண்ணற்ற நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. உங்களை போன்ற தொழில் முனைவோர்கள் எவ்வளவு பேர் வந்து இந்த அமைப்புல வந்து இந்த மேடைகள்ல வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல வந்து உங்களை வந்து நாங்க கூப்பிட்டுருக்கோம். இன்னும் வந்து நீங்க ரொம்ப கேட்சியா பார்க்கணும் அப்படின்னா, தேசிய ஒருமைப்பாட்டு நல்விழா. இன்னைக்கு இந்த நேஷனல் இன்டகிரேஷனுக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தப்படுவது என்பது குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறத பார்க்கணும். நாம வந்து ஃபெமிலியர் வித் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சங்கமா கூடுவோம், அல்லது ஜாதி சங்கம், அல்லது மதம், மொழி, இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சங்கங்கள்ல வந்து நம்ம ஒரு விழாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா இன்றைக்கு நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு. அப்ப இமயம் முதல் குமரி வரை நம்மலாம் ஒண்ணுதான், நம்மலாம் இந்தியர்கள், நம்மலாம் மனிதர்கள் என்கிற ஒரு தரமான, ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சிந்தையோடு இந்த விழா என்பது நடத்தப்பட்டு வருகிறது 45 ஆண்டுகளாக. அந்த விழாக்குள்ள நீங்களும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பேச்சரங்கம் அப்படின்னு சொன்னா இன்னும் பயங்கரமாக பேசணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்க மனசுல வந்து ரொம்ப யதார்த்தமா படக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க சொன்னா போதும். ரொம்ப ரொம்ப செந்தமிழ்ல தான் கஷ்டப்பட்டு பேசணுன்ற அவசியம் கிடையாது. நான் சாதாரண தமிழ்ல உங்க வட்டார பேச்சு வழக்குல கூட பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கேட்கலாம், கேட்டு மகிழலாம். அப்ப நேற்று வந்து நீங்க எப்படி இருந்தீங்க, இன்று எப்படி இருக்கீங்க, நாளைக்கு வந்து எப்படி போக போறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி நம்முடைய இந்த பீக்ஸ் இதழில் வந்து போட போறோம். என்ன சார் இதெல்லாம் போட்டு என்ன சார் ஆக போகுது, அடுத்து ஒரு கேள்வி தானே, சரி எங்களை பத்தி எழுதுறோம், இந்த புக்ல போடுறீங்க என்ன அப்படின்னு. ஆனா நீங்க வந்து நம்முடைய இதழில் வந்து ப்ரொஃபைல்லாம் வெளிவந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தபடியாக அவர்கள் வந்து நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுடைய கரங்களாக வந்து பரிசு வாங்கியிருக்காங்க. அப்ப முதல் விருது வந்து வாங்கியது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய அமைப்புல முதல் முறையாக அவர்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றது நம்முடைய மேகசின்ல, பீக்ஸ் மேகசின்ல. அடுத்தடுத்து அவங்க வந்து பாக்குறாங்க, மாநில அரசு விருது வாங்குறாங்க, அதே போல மத்திய அரசு விருது வாங்குறாங்க. பெரிய அளவுல வந்து அவர்கள் வந்து அடையாளம் காணப்படுறாங்க. அப்ப வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளை வந்து ஓடி ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடினா கூட அவங்க ஒரு பிரைஸ் கொடுத்தாதான் ஒரு சந்தோஷம். நம்ம பேச்சரங்கத்துல வந்து உங்களை பற்றி வந்து ரொம்ப சுருக்கமா பேசுங்க, சுவையா பேசுங்க, நல்ல தகவல்களை வந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம பேசக்கூடியது வந்து நிச்சயமா மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு வைட்டமின்களாக இருக்கும். நம்முடைய ஏன்னா ஒரு நம்ம ஏதாவது ஒரு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா பணம் கொடுப்பது கூட கரைந்து போகும். அந்த எண்ணங்கள், வண்ணங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து என்பது ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக இருக்கின்ற போது, அந்த சிந்தனை என்பது சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு சிந்தனையாக மாறும் என்பதுல வந்து நம்பிக்கை இருக்கிறது. மாற்றம் ஒன்றே வந்து மாறாதது அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமா சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையில வந்து நம்ம பேசலாமா? வாங்க, ரொம்ப நெருக்கமாக வந்து பேசலாம், சுருக்கமாக வந்து பேசலாம். சரிங்களா? ஒன்னு நினைக்கிறாங்க, உன்னோட எல்லாரும் நல்லா பேசுவாங்க, மொக்க போடாம பேசுவாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த செஷனுக்கு வந்து நம்ம போகிறோம், பேச்சரங்கம். நாம் அழைக்கக்கூடிய அன்பு நண்பர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபாத்திமா இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்தி கொண்டு வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வருகை இருந்துள்ளார். சார் வாங்க சார். சார் வந்து மிஸ்டர் ஏ முகமது ஷலாலுதீன் அப்படின்னு, ஷலாவுதீன். ஓகே சார், வாங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான நாள்ல வந்து வருகை தந்திருக்கீங்க. இது ரொம்ப நல்ல ஒரு தினம் இன்னைக்கு, ரம்ஜான் தினத்துல. சார் 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 வாங்க, நெருக்கமா வாங்க சார், நம்ம சேர்ந்து நின்று வந்து பேசுவோம் ஜாலியா. இந்த அங்கிள் பேச போறாரு, என் பேச்சை குறைச்சிக்க போற. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான், நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் இப்போ நீங்க மேனேஜிங் டைரக்டரா வந்திருக்கீங்க. MBA, DHMCT, CCF அண்ட் BS, DMA அப்படின்னு சொல்லி நிறைய வந்து படிப்புகள்லாம் வந்து நீங்க வந்து படிச்சிருக்கீங்க சார். சார் உங்க நிறுவனத்தை பத்தி சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். This is Muhammad Salahuddin, Fatima Institute Managing Director.
முதற்கண் தேசிய ஒருமைப்பாட்டு கலை பண்பாட்டுக் கழகம் மற்றும் சீரங்கள் தமிழ் இதழ் இணைந்து பெருமையுடன் நடத்தும் தேசிய ஒருமைப்பாட்டு நல்விழாவென பெருந்தலைவர் காமராஜர் புகழாரம் சூட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் மற்றும் வெற்றியாளர் அனைவர்களுக்கும் எனது சார்பாகவும் இந்த குழுக்கள் சார்பாகவும்